தீராத கடன் சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? கையில் வாங்கும் பணம் எங்கே போகிறது என்றே தெரியாமல் பறக்கத்தில்லாமல் கஷ்டப்படுகிறீர்களா? அல்லது வாழ்வில் மிக முக்கியமான ஒரு தேவைக்காக, ஒரு நல்ல காரியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாளை புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தின் 3வது ஜும்மா தினம். அல்லாஹ்வின் மாதம் என்று நபிகளாரால் வர்ணிக்கப்பட்ட இந்த முஹர்ரம் மாதத்து ஜும்மாவில் உங்களது கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் வரப்போகிறது. நாளை அந்த நேரத்தில் நீங்கள் ஓத வேண்டிய, நபிமார்கள் ஓதி வெற்றி பெற்ற அந்த ஒரு துஆவைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். நாளை இதை மட்டும் ஓதிப் பாருங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். நம்மிடம் காசு பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் படைத்த ரஹ்மான் நம்மிடம் இருக்கிறான். நாளை கிடைக்கப் போகும் இந்த முஹர்ரம் 3வது ஜும்மாவின் பாக்கியத்தை தவறவிட்டு விடாதீர்கள். நாளை அசருக்குப் பின் மறக்காமல் இந்த துஆவை ஓதி உங்களது தேவைகளை அல்லாஹ்விடம் அழுது கேளுங்கள். தள்ளாத வயசுல கேட்ட உடனேயே அல்லாஹ்வால் குழந்தை பாக்கியம் கொடுக்கப்பட்ட நபி ஷக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம், அவங்க கேட்ட துஆவில் ஒளிந்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம். இதை பற்றிதான் நாம பார்க்கப் போறோம். இந்த ஒரு ரகசியம் நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிற முறையையே மாத்தலாம். உங்க துஆக்கள் ஏற்கப்படும் விதத்தையே மாத்தக்கூடும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தீராத கடன், தீராத நோய், கிடைக்காத வேலை, இல்ல குழந்தை பாக்கியம், எதுவா இருந்தாலும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. நபி ஷக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனூ இஸ்ரவேலர்களை வழிநடத்திய ஒரு சிறந்த இறை தூதர். அவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் பாதையில அர்ப்பணிச்சாங்க. பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தில் இறைப்பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஏக்கம், தங்களுக்குப் பிறகு இந்த மார்க்கப் பணியை முன்னெடுத்துச் செல்ல ஒரு வாரிசு இல்லையே என்பதுதான். அவங்களுக்கோ மிகவும் வயதாகிவிட்டது. குர்ஆன் சொல்ற மாதிரி எலும்புகள் பலவீனமாகி தலைமுடி நரைத்து வெண்மையாகிவிட்டது. அவங்க மனைவியோ ஆரம்பத்திலிருந்தே மலடாக இருந்தாங்க. மருத்துவ ரீதியா பார்த்தா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வின் அருளில் அவங்க ஒருபோதும் நம்பிக்கை இழக்கவில்லை. தினமும் அல்லாஹ்விடம் கேட்பாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுடைய பிரார்த்தனையின் தீவிரத்தை மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க பைத்துல் முகத்தஸில் தங்கி இறைவணக்கம் செஞ்சிட்டு வந்த தனது உறவினரான மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்தாங்க. மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறைக்கு அவங்க போகும்போதெல்லாம் அங்கே குளிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய பழங்கள் கோடைக்காலத்திலும், கோடைக்காலத்தில் கிடைக்க வேண்டிய பழங்கள் குளிர்காலத்திலும் இருப்பதைக் கண்டார். ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, மரியமே, இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைக்குது? அதுக்கு அந்த பரிசுத்தமான பெண்மணி சொன்னாங்க, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகிறான். இந்த ஒரு பதில் நபி ஷக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் ஒரு மின்னலை பாய்ச்சியது. அவங்க யோசிச்சாங்க, சுப்ஹானல்லாஹ், பருவம் தவறி மரியமுக்கு உணவளிக்க முடிந்த என் இறைவனால் காலம் கடந்து போன எனக்கு ஒரு குழந்தையை தர முடியாதா என்ன? அந்த நொடியில் அவங்க நம்பிக்கையில் ஒரு புது உத்வேகம் பிறந்தது. அதுவரைக்கும் சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருந்த அவங்க துஆ அந்த நொடியில் ஒரு அசைக்க முடியாத யகீன், அதாவது உறுதியான நம்பிக்கையுடன் கூடிய துஆவாக மாறியது. அந்த இடத்திலேயே மிஹ்ராபில், அதாவது வணக்கஸ்தலத்தில் நின்றவாறே அவங்க அல்லாஹ்விடம் கையேந்தினாங்க. அதுவரை கேட்டிராத ஒரு உருக்கத்துடன், ஒரு புதிய நம்பிக்கையுடன் கேட்டார்கள். சரி, இப்போ அந்த நபி என்ன கேட்டார்னு பார்ப்போம். குர்ஆன் சூரா ஆல இம்ரான் 38வது வசனத்தில் அல்லாஹ் அதை அழகாக பதிவு செய்கிறான். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ. என் இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடையாகத் தருவாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையைச் செவிமடுப்பவன். இந்த துஆவில்தான் அந்த மாபெரும் ரகசியம் அடங்கியிருக்கு. இதை வெறும் வார்த்தைகளா பார்க்காம அதோட ஆழத்தை நாம யோசிச்சுப் பார்க்கணும். இதுதான் உச்சக்கட்ட ரகசியம். இது ஒரு பிரார்த்தனையின் முடிவு மட்டும் இல்லை. இது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையின் பிரகடனம். யா அல்லாஹ், நீ என் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று முன்கூட்டியே அல்லாஹ்வின் பண்பை புகழ்ந்து தன் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறாங்க.
அவங்க துவா செஞ்சுட்டு நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்படல. நிச்சயமாக நீ கேட்பவன் என்று உறுதியாக நம்பினாங்க. இந்த யகீன், இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் வானத்தின் கதவுகளைத் திறந்தது. இந்த வார்த்தைகளைச் சொல்லி முடித்த மறுகணமே அவங்க வணக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் போதே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யா என்ற மகனைப் பற்றி நற்செய்தி கூறுகிறான் என்று பதிலளித்தார்கள். சுப்ஹான் அல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான பதில்! இந்த வரலாற்றிலிருந்து நாம் என்ன கத்துக்கணும்? நபி ஷக்கரியாவின் இந்த துஆ குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் உரியது அல்ல. இது உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்குமான ஒரு திறவுகோல். உங்கள் கடன் மலை போல இருக்கா? உலகத்தின் அத்தனை கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதா? யா அல்லாஹ், உன்னிடமிருந்து ஒரு வழியைத் தா என்று கேளுங்கள். உங்களை ஒரு நோய் வாட்டி வதைக்கிறதா? மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா? யா அல்லாஹ், உன்னிடமிருந்து ஷிஃபாவை, ஆரோக்கியத்தைத் தா என்று கேளுங்கள். இந்த துஆவின் ஆன்மாவை, அதன் ரகசியத்தை உங்கள் பிரார்த்தனைகளில் கொண்டு வாங்க. பணிவுடன் கேளுங்கள். அல்லாஹ்வுடன் தனிப்பட்ட முறையில் பேசுங்கள். உலக காரணங்களை நம்பாமல் அல்லாஹ்வின் சக்தியை மட்டும் நம்புங்கள். கேட்பதில் சிறந்ததைக் கேளுங்கள். மிக முக்கியமாக, அவன் நிச்சயமாக பதிலளிப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் கேளுங்கள். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்கி, நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் அங்கீகரித்து, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வானாக. ஆமீன். اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும், நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும், இயலாமையிலிருந்தும், சோம்பலிலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், கடன் சுமையிலிருந்தும், பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளைச் சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.